இந்த வீடியோல பவர்மில்ல வந்து பிளிக்ஸ் அண்ட் இம்பலர் மாடல் வந்தா எப்படி ப்ரோக்ராம் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரன் பண்றதுக்கு முன்னாடி டேனிங்ல வந்து இந்த அவுட்ரு ப்ரொஃபைல் மட்டும் ரன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ரன் பண்ணலாட்டி இதுல டாப் பேசிங்கு ஒரு 25 ஃபுல்லு என்ன கட்டுறதுக்கு உங்களை ரஃபிங் போட்டுட்டு அடுத்ததான் அவுட்ல வந்து பினிஷ் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணா டைம் அதிகமாகும். அதனால டேனிங்ல வந்து அவுட்ரு ப்ரொஃபைல் ரன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டைம் கம்மியாகும். இது மாதிரி டேனிங்ல பண்ணிக்கன்னு இல்லாட்டி நம்ம ரன் பண்ற மிஷின்லேயே அவுட்ரு ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி ஜாப் வந்து அவுட்ரு சைஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ற சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பலர் மாடலுக்கு வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஷரர் தனியா, டியூப் தனியா, லெஃப்ட் சைடு பிளேட் தனியா, ரைட் சைடு பிளேட் தனியா, இந்த மாதிரி லெவல்ல செட் பண்ணி வைக்கிறாப்புல இருக்கும். அது எப்படி செட் பண்ற சொல்லி பார்க்கலாம். எல்லாத்தையும் ட்ரா பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் ஒரு லெவலில் வச்சு இதை ஆட் பண்ணிடுறான். இதை வந்து எக்ஸ்ட்ராவில் வச்சு அக்யூர் பண்ணிடுறேன். தேவையில்லாததை டெலீட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் உள்ளதான் கரெக்டு. அதை வந்து ஒரு லெவல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அது பேரை டைப் பண்ணிக்காங்க திருப்பி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதை லெவலில் வந்து அக்யூர் பண்ணிடுங்க. அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுறேன். அதே மாதிரி இன்னொரு லெவல் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். அடுத்த கப் செலக்ட் பண்ணிட்டு இதில் அக்யூர் பண்ணிடுறேன். இது பேர் வந்து கப்னு ஆட் பண்ணிடுறேன். அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு லெவல் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து லெஃப்ட் பிளேட் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது எது லெஃப்ட் சைடு தெரியுதோ அந்த பிளேடை செலக்ட் பண்ணிட்டு மாதிரி அந்த பிளேடை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அக்யூர் பண்ணிடுங்க. அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இது மிஸ் ஆயிடுச்சு. இதை செலக்ட் பண்ணிட்டு அதையும் அக்யூட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு லெவல் கிரியேட் பண்ணிட்டு ரைட் சைட் பிளேயர் ஆட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எந்த பிளேயர் ரைட் சைடு தெரியுதோ அதை செலக்ட் பண்ணிட்டு அக்யூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இம்பலரில் வந்து ஸ்பிளிட்டர் பிளேட் இருக்கு. அதனால அது ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் லெவலில் போயிட்டு ஸ்பிளிட்டர் பிளேட் ஆட் பண்ணிடுறேன். ஸ்பிளிட்டர் பிளேட் இல்லாட்டி தேவையில்லை, இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணிட்டு அதில் அக்யூட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டர் பிளேட் வந்து ஒன்று அக்யூட் பண்ணால் போதும். நம்ம கிரியேட் பண்ண லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிளேடுக்கு இடையில உள்ள மட்டும் அக்யூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பில்லட்டு அதெல்லாம் அக்யூட் பண்ணுறேன்னா பண்ணலாம், நான் பண்ணலை. இது தேவையான இன்புட் போதும். ட்ரா ஆல் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டர் பிளேட் இல்லை. அதனால இதில் வந்து ஸ்பிளிட்டர் பிளேட் வந்து நான் கிரியேட் பண்ணலை. அதே மாதிரி டூல் பாத்லையும் காமிக்கல ஸ்பிளிட்டர் பிளேட் இல்லாதனால. ஸ்பிளிட்டர் பிளேட் இருந்துச்சுன்னா அதை காமிக்கணும், இல்லாட்டி ஸ்பிளிட்டர் பிளேட் வந்து காமிக்க தேவையில்லை. எப்படி டூல் பாத் ஜென்ரேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிட்டு திக்னஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இதில் வச்சு இக்னோர் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா எந்த கலரில் செலக்ட் பண்ணமோ அதில் வந்து இக்னோர் ஆயிடும். இது வந்து டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறதுனால இந்த சர்வீஸ் வந்து தேவையில்லை. அதனால இக்னோர் பண்ணிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். டூல் பாத்தில் போனீங்கன்னா பிளிக்ஸில் வந்து ரஃபிங் டூல் பாத் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். பிளிக்ஸ் ஏரியா கிளியரன்ஸ் போயிட்டு ஒர்க் பிளைனு பிளாக்கு எல்லாமே சேம் தான். நம்மள்கிட்ட ரா மெட்டீரியல் சைஸ் என்ன இருக்குதோ அது என்ன டூல் ரன் பண்ண போறேன். நான் வந்து டூல் பால் ரன் பண்ணுறேன். கரெக்ட் தேவையில்லாதனால கண்ட்ரோல் ஜே கொடுத்து கிரியேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் எம்டிடி ஃபைல் இருந்துச்சுன்னா லொக்கேஷன் காமிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆப்ஷன் எதுவும் தேவையில்லை. பிளிக்ஸ் ஏரியா கிளியரன்ஸில் போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே லெவலில் செட் பண்ணப்பல கப்னா கப்பு, சரட்னா சரட் எடுத்துட்டு பிளட் ஆட் பண்ணல, அதனால நான் ஆட் பண்ணலை. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் பிளேடு, ரைட் சைடு பிளேடு, ஸ்பிளிட்டர் பிளேடு இது மாதிரி காமிச்சிட்டு கால்குலேட் பண்ணினா போதும். டோட்டல் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லி வந்துடும். மிஷினிங் வந்து ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிளேக்கு இடையில மட்டும்தான் ரன் ஆகும். ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லா சைடும் ரன் ஆகும்.
ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ற டைம் அதிகமாகும் ஆள் கொடுத்தோம்னா. அதனால 1 பிளேட் கொடுத்துட்டு அதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு டாலரன்ஸ் கிரியேட் ஆகணும், அப்புறம் எவ்வளவு ஸ்டாக் வைக்கிறீ ரஃபிங் எல்லாம் கேட்கும். ப்ரோக்ராம் ஃபாஸ்டா ஜென்ரேட் பண்றதுக்காண்டி டாலரன்ஸ் 0.1. ஸ்டெப் 4 வந்து எவ்வளவு வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். 8 கொடுக்குறோம். டெப்த் ஆகிட்டு வந்து 3 நம்ம கிட்ட கொடுக்குறோம். இது நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷினிங்ல கட்டிங் டைரக்ஷன் வந்து கேட்குது. கிளைமா கன்வர்ஷன் சொல்லி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்செட் ஆஃப்ல இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி கால்குலேட் பண்ணி காமிக்கிறோம். ஆப்செட் ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டூல் பாத் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டூல் பாத் தேவைப்பட்டுச்சுன்னா ஆஃப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். எனக்கு மல்டிப்ளை பாஸ் வேணும் அப்படின்னா ஆப்செட் டவுன் கொடுத்தீங்கன்னா டாப் லெவல் ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல கீழே ப்ரொஜெக்ஷன் ஆகி வரும். ஆப்செட் அப் கொடுத்தீங்கன்னா கப் ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ப்ரொஜெக்ஷன் ஆகி ரன் ஆகும். மெர்ஜ் கொடுத்தீங்கன்னா 2 ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல மெர்ஜ் ஆகி ரன் ஆகும். இப்போ வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்தாதான் டைம் கம்மியாகும். அதனால மெர்ஜ் கொடுத்துட்றேன். நீங்கள் தனித்தனியாக வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேரல் அப்படின்னா இது மாதிரி லீனியர் மோட்ல ரன் ஆகும். ட்ரெடிஷ்னல் கொடுத்த அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்பிளிட்டர் பிளேட் இருக்கிறதுனால ஒர்க் ஆகாது. நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் ஜென்ரேட் ஆகாது. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி இன்னொரு பிளிக்ஸ் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் பொசிஷன் செக்கிங் இருக்கு. வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல தான். இதை டிக் பண்ணிட்டு மாடல் எவ்வளோ ஹோல்டர் கிளியரன்ஸ் வேணும், சாங் கிளியரன்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஏற்றப்பல அட்ஜஸ்ட் ஆகி டூல் பாத் கிரியேட் ஆகும். அப்படி கோல்டு இடிக்கிறாப்புல இருந்துச்சுன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. டூல் ஆக்சிஸ்ல போனீங்கன்னா டூல் ஓரியன்டேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டூல் ஆக்சிஸ் எலிவேஷன்ல வந்துட்டு ரேடியல் வெக்டார் வேணுமா, ரேடியல் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரன் ஆகும். கப் நார்மல் கொடுத்தீங்கன்னா அந்த கப் ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ப்ரொஜெக்ஷன் ஆகி ரன் ஆகும். செலக்ட் கொடுத்தோம்னா அந்த அவுட்டரில் உள்ள ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ரன் ஆகும். ஆப்செட் நார்மல்னா நம்ம ஆப்செட் நார்மல் ஆங்கிள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை கப் நார்மல் கொடுத்தா மட்டும்தான் டூல் பாத் வந்து ரிட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதனால நான் கப் நார்மல் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம டூல் ஆக்ஸ் லிமிட்ஸ் தேவைப்பட்டால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒரு கம்மியாக கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறான். ஆப்செட் டவுன் கொடுத்தா அப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு டவுன் கொடுத்தா டாப்ல உள்ள கரெக்ட் ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ப்ரொஜெக்ஷன் ஆகி ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த டூல் பாத் பார்த்தீங்கன்னா ஆப்செட் டவுன் கொடுத்தனால அந்த கரெக்ட் ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல தான் ப்ரொஜெக்ஷன் ஆகி ரன் ஆயிருக்கும். இந்த சிமுலேட் பார்த்தீங்கன்னா அதுவே சைமல்டேனியஸாக கிரியேட் பண்ணிக்கும். டாப்ல இருந்து தான் ரன் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பிளேனு பிளாக்கு டூல் எல்லாம் செட் பண்ணிட்டான். இதில் வந்து ஏற்கனவே கப்பு கரெக்டு லெஃப்ட் சைட் பிளேட் ரைட் சைட் பிளேட் எல்லாம் செட் பண்ணிட்டான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டர் பிளேட் இல்லை, அதனால நான் காமிக்கல. மிஷினிங்கில் போனீங்கன்னா ட்ரெடிஷனலில் ஸ்டார்டிங் பொசிஷன் டாப் பாட்டம் இருக்கு. இது எக்ஸாம்பிள் வந்து பாட்டம் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு பாட்டத்தில் இங்கேருந்து ரன் ஆகும். டாப் கொடுத்தி அப்படின்னா நான் கர்சர் வச்சுக்கிற லொக்கேஷன்ல இருந்து ரன் ஆகும். எனி கொடுத்தீங்கன்னா அது டாப்ல எந்த இடத்துல ரன் ஆகலாம், பாட்டத்தை எந்த இடத்துல ரன் ஆகலாம். இது வந்து பாட்டம் இந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணாது. ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது ஜெட் லெவல் இந்த டாப் இந்த பாட்டத்தை தான் பார்க்கும். கர்சர் வச்சுக்கிற லெவலில் தான் பார்க்கும். அப்போ எக்ஸாம்பிள் பாட்டை வச்சுன்னா எப்படி ஜென்ரேட் ஆகுது சொல்லி பார்க்கலாம். இந்த ரேடியஸ் மினிமம் ரேடியஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வந்து கப் நார்மலே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ட்ரெடிஷ்னல் கொடுத்தேன் அப்படின்னா பாட்டம் கொடுத்தனால இங்கே பாட்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே டாப் கொடுத்துருந்தோம்னா இந்த சைட்ல இருந்து ரன் ஆகி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரேடியஸ் அப்படின்னா அந்த கார்னர்ல போகும்போது எவ்வளோ ஆர்க்கா திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ரேடியஸ்னா மேக்ஸிமம் எடுத்துக்க முடியலாட்டி ப்ரொஃபைலுக்கு வந்து மினிமம் வந்து எடுத்துக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கிளியரன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டூல் வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிட்டு
இந்த ஓவர்லாப் டிஸ்டன்ஸ் தாண்டி இங்கே வந்து ரிட்ராக்ட் ஆகி போகும். அது எவ்வளோ எம்எம் சொல்கிறது தான் கனெக்ஷன் கிளியரன்ஸு. ஃப்ரண்ட் வியூ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 5 mm கொடுத்தனால 5 mm ரிட்ராக்ட் ஆகி இந்த சைடு வந்திருக்கு. 1 mm கொடுத்தோம்னா 1 mm வரும். இல்லை ஓவர்லாப் அப்படின்னா இந்த டூல் பாத் முடிஞ்சிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிட்ராக்ட் ஆகணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாட்டம் கொடுத்தனால பாட்டத்தில் ரன் ஆகுது. டாப் கொடுத்தா எப்படி ரன் ஆகும் சொல்லி காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாத் வந்து டாப் சைடு வந்து ரன் ஆகுது. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேணாலும் ரன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கிளியரன்ஸ் 5 mm கொடுத்தனால 5 mm இருக்குது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 10 mm கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ வந்து ரிட்ராக்ஷன் வந்து ஹைட் அதிகமாக இருக்கு. மினிமம் 1 mm 2 mm கொடுத்தா போதும். பார்த்தீங்கன்னா ப்ரைவேஸ் டூல் பார்த்துக்கும் அதை காப்பி பண்ணிடுறோம். 1 mm 10 mm டிஃப்ரெண்ட் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா 1 mm இருக்கிறனால லைட்டாக அந்த ப்ரொஃபைலோட 1 mm தான் ரிட்ராக்ட் ஆகிருக்கு. பிஃபோர் டூல் பார்த்தீங்கன்னா 10 mm ரிட்ராக்ட் ஆகி போயிருக்கும். இந்த ரிட்ராக்ஷன் வந்து எவ்வளோன்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கனெக்ஷன் கிளியரன்ஸ். இந்த ஓவர்லாப் வந்து டூல் பாத் வந்து எக்ஸாம்பிள் சிமுலேட் ஆகும்போது இடத்துல பாஸ் ரன் ஆயிடுச்சு. திருப்பி ரன் ஆகும்போது இந்த பேஸ்லேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு போகணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது தான். 1 mm கொடுத்தா இந்த பேஸ்லேருந்து ஏற்கனவே ரன் ஆகுதுலேருந்து 1 mm எக்ஸ்ட்ரா வரும். மெஷர் பண்ணி பார்த்தீங்கனாலே டிஃபரெண்ட் தெரியும். மெஷரில் போயிட்டு இது வந்து ப்ரைவேஸில் ரன் ஆனது, இது ஓவர்லாப் ஆனது பார்த்தோம்னா 2 mm ஆயிருக்கு நம்ம 2 mm கொடுத்தனால. இது மாதிரி ஓவர்லாப் வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். மினிமம் 2 mm கொடுத்தாதான் ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பாஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆப்செட்டில் வச்சுட்டு மெர்ஜ் கொடுத்தி அப்படின்னா மல்டிப்ளை பாஸ் கிரியேட் ஆகும். இது மாதிரி நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரஃபிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் ஃபினிஷிங் டூல் பாத் எப்படி ஜென்ரேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம்.